ஹாய் கைஸ், இது பார்த்தீங்கன்னா மேக்ரோ செட்டப் வீடியோ தான். இதில் எப்படி செட்டப் பண்ணுறது, எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே நான் சொல்லித்தர போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ராக் மேக்ரோ தான் கைஸ், ஓகேவா. கொஞ்சம் வாய் திணறும், கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க கைஸ், ஓகேவா. வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கைஸ், ஓகேவா. மறக்காமல் சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது எப்படி தெரியும்னா, மேக்ரோனா ஆல்ரெடி மேக்ரோ பற்றி நிறையவே எக்ஸ்பிளைன் கொடுத்துருப்பேன். மேக்ரோங்கிறது நம்ம ஒரு ஆப் வச்சு நம்மளுக்கு தேவையான இதெல்லாம் எப்படி சொல்கிறது, பாயிண்டர் ஸ்பீடு, டச் ஸ்க்ரீனு, அப்புறம் நம்மளுக்கு தேவையான எய்மு அதை நம்மலாம் அதிலே செட் பண்ணிக்கலாங்க ஓகேவா. இது மேக்ரோ கிரியேட் பண்ணுறது நிறைய ஆப் இருந்தாலும் நான் எடுத்துக்கிட்ட ஆப் பார்த்தீங்கன்னா மேக்ரோ ட்ராப் ஆப் தான் கைஸ், ஓகேவா. மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பாருங்க ஓகேவா. எனக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாமல் லைக் போட்டும் பாருங்க ஓகேவா. இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு மட்டும் நான் கடைசியில் சொல்லிடுறேன். இதோட கேம் பிளேயும் ஆட் பண்ணிடுறேன். செம்மையாக தான் இருக்குது. நீங்கள் நார்மலாக எப்படி ட்ராக் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ட்ராக் பண்ணாலே போதுங்க ஓகேவா. பக்காவாக எக்ஸாக்ட்லாம் விடுவுது கைஸ். நீங்கள் அப்படியே நேராக ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா மேக்ரோ ட்ராப் ஆப் இருக்கும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் போட்டுங்க ஓகேவா. அது டவுன்லோட் போட்டதும் பார்த்தீங்கன்னா ஃபைல் பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் சொல்லியிருப்பேன். ஃபாலோ பண்ணிட்டு ஃபைல்னு கமெண்ட் பண்ணுங்கள், டேரெக்டாகவே உங்கள் டிஎம்மில் இருக்குன்னு சொல்லிட்டு. அதே கான்செப்ட் தான். ஃபைல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா டேரெக்டாகவே உங்கள் டிஎம்மில் இருக்குங்க ஓகேவா. அப்படியும் வரலனா நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்துருக்க மாட்டீங்க, இல்லைனா டெலீட் மெசேஜ், நான் எனக்கு பண்ண மெசேஜை டெலீட் பண்ணிட்டு பார்க்க சொல்லியிருப்பேன் ஓகேவா கைஸ். இப்போ நான் அடுத்து இதுலேயே இந்த ஃபைல் நீங்கள் போட்ட பிறகு இது இன்னொரு ஸ்டெப் மேக்ரோ கைஸிக்கோ. இது இன்னொரு வீடியோவாக போகலான்னு பார்த்தேன், இந்த வீடியோவிலே ஆட் பண்ணிடுறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணுறது தான். கீழே பார்த்தீங்கன்னா குயிக் டைட்டில்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு போனீங்கனாலே போதும். ஃபஸ்ட் எத்தனும் ஆட்டோ எய்ம்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் செட் பண்ணிக்கங்க இதுக்கு ஓகேவா. இது ஆட்டோ எய்ம்னு வச்சு நான் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் போட்டு வச்சுக்கிறேன் ஆட்டோ எய்மு. கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ எய்ம் டச் 4 அப்படின்னு ஏதாச்சும் சர்ச் பண்ணிக்கோங்க ஓகேவா. இப்போ எப்படி உதாரணத்துக்கு எப்படி சொன்னால் நான் பார்த்தீங்கன்னா எய்ம் லாக்குன்னு போட்டு 0.1 அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டுப்பேங்க ஓகேவா. உங்களுக்கு அந்த மாதிரி உங்கள் மொபைலுக்கு ஏற்ற மாதிரி 0.7 0.x அப்புறம் பார்த்தீங்கன்னா 0.1.1 அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு தேவையான ப்ரொஃபைலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதிலே எக்யூப் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி ப்ரொஃபைல்னால் இதிலே நிறையா ப்ரொஃபைல் இருக்கும். அப்படி இல்லைனா உங்களோட ப்ரொஃபைலையும் நீங்கள் வைக்கணுன்னாலும் சரி, அதிலே ஆப்ஷனும் இருக்கும், அதுலேயும் நீங்கள் வச்சுக்கலாம் கைஸ் ஓகேவா. இது எப்படி சொல்கிறது, இது ஒரு ட்ராக் எய்ம் மாதிரி தான். நீங்கள் டேட்டா நெட்வொர்க் இதெல்லாம் ஆஃப் பண்ணுவீங்களா, அந்த இடத்துல செட் பண்ணுறது தான் இது ஓகேவா கைஸ். இது எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா நான் எனபிள் கொடுத்து குயிக் டைட்டில் எய்ம் லாக் இது செட் பண்ணிக்கிட்டேன் ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்னு தான் வச்சு செட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு UMP, M10, டெசர்டிக்கலு அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கன்லாம் நீங்கள் வச்சு செட்டில் பண்ணிக்கலாம். சூப்பராக விடுவோங்க கைஸ் ஒன் டாப்லாம். இது எப்படி சொல்கிறது, இந்த ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கிறது யாருக்குமே தெரியாது. இது பார்த்தீங்கன்னா அதிகமாக யூடியூப் சைடில் அதை பற்றி போட்டுட்ருக்காங்க, இன்ஸ்டாகிராம் சைடு அவ்வளோவா கிடையாது. அதனால தான் நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் நான் தெளிவாக சொல்லி இதை பற்றி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேங்க ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சென்சி மேக்ரோ எடுத்துக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு சென்சியில் என்ன வரும்னா, இது நம்ம நார்மல் சென்சிங்கிறது நம்ம சென்சிட்டிவிட்டி சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். இந்த சென்சி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுனா எய்ம் லாக் சென்சி, அப்புறம் எய்ம் லாக் X4 அந்த மாதிரி நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா குயிக் டைட்டில் வச்சு உங்களுக்கு பிடிச்ச இது செட் பண்ணிக்கலாங்க பக்கவாக இருக்கும். நீங்கள் அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைட்டில்லாம் செட் பண்ணிக்கலாங்க ஓகேவா. அடுத்து நான் பார்த்தீங்கன்னா மொத்தமே 3 டைட்டில் தான். டைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டைட்டில் செட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 3 தான் செட் பண்ணியிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது எய்ம் லாக்கு, இன்னொன்று சென்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது டிபிஐ பார்த்தீங்கன்னா ஒரு 1200 வச்சுக்கிறேன். 1200 வச்சாலே போதும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க ப்ரோ எல்லாம் கேமில் தானே ப்ரோ, சரி நம்ம மொபைல் செட்டிங்ஸில் தானே டிபிஐ சேஞ்ச் பண்ணுவோம், நீ என்ன ப்ரோ இதில் டிபிஐ வைக்கிறேன்னு அது ஒரு கொஸ்டின் இருக்கும். நீங்கள் வேணால் உதாரணத்துக்கு உங்கள் ஸ்க்ரீனை நீங்கள் இப்போ நார்மலாக ஸ்க்ரீனை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இதில் டிபிஐ செட் பண்ண பிறகு நீங்கள் போய்ட்டு உங்கள் ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஓகேவா. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ஒர்க் ஆகும். நிறைய பேத்துக்கு நான் எப்படி சொல்கிறது, நானே அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ப்ளே பண்ணுவேன். இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இது எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வந்திருக்கும், எல்லாம் மெயின் ஐடியில் போட்டு எப்படி ப்ரோ நாங்கள் ப்ளே பண்ணுறது, பேனிங்னு ஆயிராதா ப்ரோ, சஸ்பெண்ட்லேருந்து விழுந்துடாதா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் கொஸ்டின் இருக்கும். 100% ஒர்க்கிங்னால தான் நான் உங்களுக்கு இந்த ட்ரிக்கெல்லாம் சொல்லியே தரேன். உங்களுக்கு பேன் ஆகாது, இது சஸ்பெண்ட்லேயும் விடுவாது, இது 100% சேஃப் தான். நீங்கள் எதனால நிறைய பேர் ஐடியெலாம் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் விடுறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஏபிகே ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தான். ஏபிகே ஆப்ஸ்னால் உதாரணத்துக்கு இந்த நீங்கள் சென்சி ஆப்ஸு, கேம் பூஸ்டர் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு கேமில் இல்லாததை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்களா, அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன் பண்ணிட்டு கேமுக்குள்ளே போய் திடீர்னு ஒரு ஃபோர்ஸ் வரும். அந்த ஃபோர்ஸ்னால உங்கள் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா பேனாக நிறையவே வாய்ப்பு இருக்குது. நான் இதெல்லாம் எக்யூப் பண்ணிட்டேன். இதெல்லாம் எக்யூப் பண்ண பிறகு நான் ஆட் பண்ணுற கேம் பிளே தான், இது நீங்களே பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்கள் கேம் பிளே தான். கொஞ்சம் வாய்ஸ் அடிக்கடி திணறும், தப்பாக அதை எடுத்துக்காதீங்க. மறந்துடாமல் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டு பாருங்கள் ஓகேவா. டாட்டா. நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்டோட சந்திக்கிறேங்க. டாட்டா. லவ் யூ ஆல்.